ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே லீலி அங்க இருந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அவங்கள ஒருத்தி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்தா அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அவ மெயின் ஸ்டோர் ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க இந்த பொண்ணுங்களெல்லாம் ரெடியா பல்லக்கு மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அங்க கெஸ்ட்டுங்க முகத்துல மாஸ்கோட வந்து அடையாளம் யாருன்னு கூட காட்டாம பொண்ணுங்களை சாட்டையால அடிக்கிறது அப்படின்னு அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிசிக்கலா. ஒரு பொண்ணை காப்பாத்தி லீலி வந்துடுறா. அந்த பொண்ணு புதுசு, அவளுக்கு தெரியாது. நான் கூட நல்லா கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு மாஸ்க் போட்டு ஒருத்தனை தனியா அங்க இருந்து கூட்டிட்டு போறா. இதுக்குள்ள இன்னொரு பக்கம் அந்த பாடி கார்டு இருந்தான்ல, நம்ம லீலி கூட கட்டி போட்டு வந்திருந்தாலே, அவன் ஒரு வழியா கட்ட அவுத்துட்டு எந்திரிச்சிடுறான். இங்க லீலி நேரா போயிட்டு அந்த மாஸ்க் போட்டவன் கூட ஒரு ரூம்ல உட்காந்துருக்கா. அங்க அந்த மாஸ்க் போட்டவன் இவ்வளவு சாட்டையை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் எல்லாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறான். இதுதான் எனக்கு புரியுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்க முகத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி கரெக்டா அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் நடக்காதுமா அப்படின்னு அவன் பதிலுக்கு பேச அதுக்குள்ள அந்த பாடி கார்டு உள்ள வந்துடுறான். அந்த மேனேஜர் லேடி கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுறான். அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா லீலியும் அந்த ஆளோட மூஞ்ச லேசா ஒரு அரை விட மாஸ்க் கழட்டி கீழே விழுந்துருது. லீலி பாக்குறா, யோ லூ நீயா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. இவன் மினிஸ்டருக்கும் கீழே ஒரு பதவி இருக்கும்ல, அந்த பதவியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் மறுபடியும் மாஸ்க் எடுத்து போடுறதுக்குள்ள பாடி கார்டு கண்டுபிடிச்சு வந்துடுறான். லீலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். லீலி அங்க இருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு வெளியே ஷாவ் ரீனா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. நாங்க உள்ள போனோம் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பெர்மிஷன் இல்லாம ஓட முடியாது, வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீலி நிறைய பேருக்கு நடுவுல மாட்டிக்கிறா. அவளால எல்லாரையும் சண்டை போட்டு சமாளிக்க முடியல. பாடி கார்டு அங்க அதுக்குள்ள வந்துடுறான். லீலியோட காலையே அட்டாக் பண்ணி அவ கழுத்துல வாழ வச்சிடுறான். இன்னும் சில பேரை கூப்பிட்டு, இவ இருக்கால, இவள நான் வந்து என் கண்ணையா வந்து மெழுகு ஊத்துன, நான் உன் கண்ணை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் அரண்மனையில இருந்து வந்திருக்கேன், உன்னை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு லீலி சொல்றா. தண்ணிக்குள்ள போட்டுருங்க, அப்பதான் வெளியே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு முக்கியமா வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். லீலிய அத்தனை பேரும் கொஞ்சம் பயத்தோடயே பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியே ரீனா சண்டை போட்டுட்டு இருக்கா. கரெக்டா இன்னும் நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. நம்ம லீலியோட போலீஸ் ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வாரண்ட் இல்லன்னா எப்படி மேடம் உள்ள போக முடியும் அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஜேடு டோக்கன் இருக்கு, இது ராஜா கொடுத்தது அப்படின்னு ஷாவ் சொல்றான். இது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கா. வாய மூட்ரா தற்கூரி, இது எவ்வளவு முக்கியமான டோக்கன் தெரியுமா அப்படின்னு வேகமா ஷாவ உள்ள அனுப்புறாங்க. ஷாவ் ரீனா ரெண்டு பேரும் வெளியே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம லீலி மேல பெரிய கல்லா கட்டிட்டு இப்ப அவளை தண்ணிக்குள்ள தள்ளிவிட போறது யாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. பயப்படுறாங்க லீலியை நினைச்சு. நான் பிரின்சஸ்ன்னு தெரியும்ல, யாருன்னு தள்ளிவிட போறீங்க, உங்க குடும்பமே அவ்வளவுதான் அழிஞ்சு போக போகுது அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த மேனேஜர் லீடி உள்ள போயிட்டு ஒரு தனியா சீக்ரெட் பெல் இருக்கு, அந்த பெல் அடிக்கிறா. மாஸ்க் போட்டு நிறைய முக்கியமான ஆளுங்க உள்ள இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி ரகசிய பாதை வழியா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஒருத்தனை மட்டும் இந்த பொண்ணு நீதான் தள்ளி விடணும் அப்படின்னு முன்னாடி அனுப்ப லீலி பாக்குறா. தள்ளி விடு, உன் குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த மத்த பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதான் பேலஸ் மெய்ட் எல்லாம் உள்ள அடிமையா கூட்டு வந்திருக்காங்களே, அந்த பொண்ணுங்களையும் அங்க இருந்து காலி பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கா மேனேஜர் லேடி. அதுக்குள்ள லீலியையும் உள்ள தள்ளி விட்டுறாங்க. கையில பார்த்தா லீலி ஒரு கத்தி வச்சிருக்கா. எப்படி வந்ததுன்னு காட்டுறாங்க. ஒருத்தனை பார்த்து மிரட்டினால லீலி, என்ன தள்ளி விடு, உன் ஃபேமிலி என்ன ஆக போகுதுன்னு பாருன்னு அந்த பையன் கையில இவளுக்கு ஒரு வெப்பன் ஒண்ணு கொடுத்துட்டு ஒரு கத்தி ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் உள்ள தள்ளி விட்டுருப்பான் போல. லீலியும் அந்த கத்தி எடுத்து கையில இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணிடுறா. கால்ல அடுத்து கட்டு இருக்கு, அதை ரிமூவ் பண்ண போறதுக்குள்ள அவளால முடியல. ரொம்ப வாய்க்குள்ள தண்ணி போயிட்டு மயக்கமா வருது. அப்படியே மயங்கிடுறா. லீலி மயக்கத்துல இருந்துட்டு இருக்கா. அவளால எதுவும் செய்ய முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாவ் ரீனா எல்லாரும் உள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. லீலியோட மாஸ்டர் இருக்கார்ல, அவரும் அங்க வந்துடுறாரு. எங்க லீலின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப லீலி கண்ணை திறந்து மயக்கத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன பையன் வந்து அவளை காப்பாத்துறதுக்கு வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு லீலி அப்படியே மயங்கி விழுந்துடுறா. லீலி கண்ணை முழிச்சு பாக்குறா. ரீனா மேல சாஞ்சிட்டு இருக்கா. நேரா பக்கத்துல போயிட்டு யார் என்ன தள்ளி விட்டதுன்னு கேட்க, அந்த யார் தள்ளி விட்டாங்களோ அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையனை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, மத்த அத்தனை பேரையும் விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அந்த பையன் தேங்க்ஸ் சொல்லி கால்ல விழறான். லீலி பாக்குறா. மாஸ்டர் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நகர்ந்து ஒரே ஒரு தடவை ஷாவை திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. கூ நேரா வந்துட்டு இருக்கான். உள்ள லீலி இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். லீலி பாக்குறா. மேல இருக்கிற ரூம்ல தான் உன் தங்கச்சி இருக்கா, போய் நீ அவளை போய் தேடி பாரு அப்படின்னு சொல்ல கூ அங்க இருந்து நேரா கிளம்பி போறான். ஆனா இப்ப அவங்க உள்ள தேடி போறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப எப்பெல்லாம் பார்ட்டி நடந்ததோ அந்த இடம்லாம் இப்ப எம்ப்ராய்டரி போடுற இடமா மாறிடுது. ஃபுல்லா பக்காவா ஒரு எம்ப்ராய்டரி ஹவுஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி
ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. லீலிக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் போதே ஷாவ் அங்க போயிட்டு ஒரு விளக்கா போய் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. இங்க நம்ம கு போனால அவன் தங்கச்சி கிடைக்கல, அவன் தங்கச்சி போட்டிருந்த பிரேஸ்லெட் தான் கிடைக்குது, என் தங்கச்சி பிரேஸ்லெட் தான் கிடைக்குது, அவ எங்க போனான்னு தெரியல, என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு கு வேற சொல்லிட்டு இருக்கான். ஒரு வண்டி வேற போகுது. ஒரு வேளை அந்த வண்டியில எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற ஆளுங்க யாரும் சாதாரணமா தெரியல, ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு லீலி சொல்றா. யாரும் இங்க இருந்து போனதுக்கான எந்த அடையாளமும் தெரியல மேடம் அப்படின்னு அடுத்த வேலைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த மேனேஜர் லேடி ஒருத்தி இருந்தால, அவன் கையில நிறைய காசு எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா அங்க மாஸ்டர் இருக்காருல, அவர் அங்க போயிடுறாரு. காசை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை வெளியே அனுப்புறேன் அப்படின்னு பை நிறைய காசை வாங்கிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அடுத்த ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த லேடியை வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரீனா தான் அங்க வந்துடுறா. மாஸ்டர் பாக்குறாரு, சாரி எனக்கு மட்டும் காசு கொடுத்தீங்க, அவங்களுக்கு கொடுக்கல, உங்களை அரெஸ்ட் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கா. ரீனா மாஸ்டர் கையில இருந்து காசை புடிங்கிட்டு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு போனோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. கு ஷாவ் 2 பேரும் வராங்க. வண்டினா நிறைய போயிருக்கும், இதுல எந்த வண்டி இந்த பக்கம் போனதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கு சொல்ல ஷாவ் பாக்குறான். அந்த வண்டியோட சைஸ பார்த்துட்டு அந்த டயர் மாதிரி 2 டயர் எங்க போகுது அப்படின்னு பாக்குறான். இந்த சக்கரம் தான், இத ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஷாவ் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க மேனேஜர் புடிச்சு லீலி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா, அந்த பாடி கார்டு எங்க போனான்னு கேட்க, அது எங்க ஓனரோட பாடி கார்டு, அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா எனக்கு அப்படி தெரியும், எனக்குலாம் வேற எந்த உண்மையும் தெரியாது, எனக்கு கொலை பண்றதுனா கூட கொண்டுட்டு போய்கிட்டே இருங்கன்னு சொல்ல எவ்வளவு திமிரு பாரு இவளுக்கு, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு லீலி முடிவு பண்ணிட்டு இருக்கா. அந்த வண்டி திரும்பின டைரக்ஷனை பார்த்தா கண்டிப்பா சவுத் பக்கம் தான் போயிருக்கணும், சவுத் பக்கம் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு ஷாவ் கூவ சொல்லி அவங்க ஆளுங்களோட அனுப்பி வைக்கிறான். இங்க மறுபடியும் லீலிய பாக்கிறதுக்கு ஷாவ் தேடி வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் வைன் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேக்குறாரு. இல்லங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் குடிச்சா கொஞ்சம் மட்டை ஆயிடுவேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். எப்பவுமே நம்பிக்கையான ஒரு ஆளா இருப்பீங்க போலயே, கலக்கல் கலக்கல் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் அங்க இருந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேணும்னே ஷாவையும் லீலியையும் தனியா விட்டுட்டு போறாரு. அதே மாதிரி ரீனா எனக்கும் ஒரு வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறா. அப்ப பாத்துட்டு இருக்கா லீலி ஷாவ் கிட்ட, நம்ம 2 பேரும் முன்னாடியே பாத்துருக்கோமா அப்படின்னு கேக்குறா. இல்லையே, அப்படி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஞாபகம் இல்லையா, நிஜமா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லூ அப்படின்னு ஒரு அபிஷியல் தானே நல்லா மாட்டினா மாஸ்க் கலந்து விழுந்து அவனை கட்டி வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம லீலி. நான் தான் உன்னை அங்க பார்த்தேன், எவ்வளவு தைரியம் தான் நீ அங்க போலன்னு என்கிட்டயே போய் சொல்லுவ அப்படின்னு லீலி கேக்குறா. நான் இவ்வளவு நேரமும் அந்த பெரிய கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்ல தான் இருந்தேன், படிக்கட்டுல கூட கீழே விழுந்துட்டேன், எல்லாருமே அங்க என்ன பார்த்தாங்க, யார்கிட்ட வேணா நீ போய் கேட்டு பாரு, நான் அங்கதான் இருந்தங்கிறதுக்கு ஆதாரத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு அவன் நக்கலாவே பேசிட்டு இருக்கான். லீலிக்கு கடுப்பாகுது, ஆனா அவளால ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியல. லீலி கையில மருந்து போட்டுட்டு இருக்காங்க, சாட்டையால அவன் அடிச்சான்ல லூ, அதுக்குதான் அவன் மருந்து போட்டுட்டு இருக்கா. பார்த்தா ராஜா லீலிய பாக்கணும் அப்படின்னு துணை மனைவியை அனுப்பி வச்சிருக்காரு. லீலி பாக்குறா. நீங்க எதுக்கு வந்தீங்கம்மா அப்படின்னு கேட்க, என்ன நினைச்சிட்டு இருக்கடி நீனு, அதிக பிரசங்கத்தனமா பண்ணிட்டு இருக்க, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் உனக்கு சிக்கன் சூப் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், குடிச்சு உடம்ப தேத்து பாரு, ஷாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், உன்னை 2வது தடவையா உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்ல, 2வது தடவையா அப்படின்னு லீலி கேக்குறா. ஞாபகம் இல்லையா, குட்டி வயசுல நீ ஆத்து பக்கத்துல விளையாடிட்டு இருக்கும் போது டக்குன்னு தடுமாறி உள்ள விழுந்துட்ட, அப்போ பக்கத்துல வழி மாறி அந்த பக்கமா வந்த ஷாவ் தான் நேரா தண்ணிக்குள்ள குதிச்சு உன்னை காப்பாத்தினா, ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்க லைட்டா லீலிக்கு இப்பதான் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சு பாக்குறா, இப்ப கூட தண்ணியில விழுந்தப்போ அதே மாதிரி அவளை குதிச்சு காப்பாத்துனது ஷாவ் தான். இதை யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா மயக்கத்துக்கு முன்னாடி அவ ஷாவ் முகத்தை பாத்திருக்கா, அதை யோசிச்சு பாத்துட்டு இருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில ஷாவை பார்த்துட்டு குறு நம்ம மூஞ்சியே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, எதுக்கு இவ இப்படி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பாடி கார்டு முகத்தை வரையணும், அப்பதான் நம்ம வெளியே போய் தேட முடியும், வரைஞ்சிட்டு இருக்கேன், ஏன் என்னையே பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, நீங்க சின்ன வயசுல என்ன காப்பாத்துனீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அரண்மனையில நீ என்ன காப்பாத்திருக்க, மறந்து போச்சான்னு கேட்க ஷாவ் பாக்குறான். அரண்மனையில நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்தினேன், அது ஞாபகம் இருக்கு, ஆனா அது நீங்க தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அது நானே தான், அப்போ நீ 2வது தடவை காப்பாத்திருக்க, இந்த நன்றி கடனை நான் எப்படி திருப்பி அடைக்கிறது அப்படின்னு கேட்க ஷாவுக்கு ஒரே வெக்கமா வருது. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சின்சியரா அவன் வரைய ஆரம்பிக்கிறான். நான் தண்ணிக்குள்ள விழுந்து அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற அந்த ½ an hourக்குள்ள அந்த இடமே ஒட்டு மொத்தமா மாறி இருக்கு, எவ்வளவு திறமையான ஆளுங்களா இருந்தா அப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்க ஷாவ் பாக்குறான். நான் நேத்து நேரா போயிட்டு எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்தேன், அங்க சைட்லாம் நிறைய இடம் இருக்கு, பில்டிங் ஹால் நடுவுல இருந்தா கூட ஸ்கிரீனுக்கு அப்புறமா நிறைய இடம் இருக்கு, அதுக்குள்ள அந்த எம்ப்ராய்டரி மிஷின்லாம் முன்னாடியே பதுக்கி வச்சிருந்தா கூட திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு
இருந்ததுன்னா அதை உடனே வெளியே எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் லைட்டே அவங்க ஏத்துனது இல்ல போல. மெழுகுவத்தி ஏத்துனா அந்த இடம் கருப்பா இருக்கும்ல, அது கூட கருப்பாவே ஆகல. சீக்கிரட்டா நடக்கிற இடத்துல லைட் ஏத்தாம இருப்பாங்க, எம்ப்ராய்டரி போடுற இடத்துல யாராவது லைட் ஏத்தாம இருப்பாங்களா? காமெடியா இருக்கு, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரியான அறிவாளியா இருப்பான் போல, இவனுக்கு மூளை இருக்கா, அதுக்கு பதிலா ஏதாவது மிஷன் இருக்கான்னு தெரியலையேன்னு லீலி யோசிக்கிறா. பாடி கார்டோட பெயிண்டிங்க வரைஞ்சிட்டேன், இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல லீலி தலையில அடிச்சிட்டு இருக்கா. ரீனா பாக்குறா. செம்ம காமெடியா ஒரு உருவத்தை வரைஞ்சு வச்சுட்டு பெருமையா வேற மூஞ்சி வச்சிட்டு இருக்கான் ஷாவ். இதை போய் தேட முடியுமா அப்படின்னு ரீனா கேட்க, இங்க பாருங்க ஓவியம் வரைகிறத பெயிண்டர்ஸ் பாத்துக்குவாங்க, என் கூட நீங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க லீலிய கூட்டு போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு இடத்துல இந்த பொண்ணுங்களெல்லாம் அடைச்சு வச்சிருக்க தகவல் வந்து கு நேரா கிளம்பி போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்பதான் போயிருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆளா கிளம்பி தேடி ஓட ஆரம்பிக்கிறான் தங்கச்சியை தேடி. இதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாடி கார்டோட ஓவியத்தை வரைஞ்சு போஸ்டரா அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க. கு அங்க போறான். இந்த பாடி கார்டு முகத்தை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்க, பாக்கல சார், ஆனா அந்த பக்கம் ஒரு கல்யாண ஊர்வலம் போச்சு, அவங்க அந்த பூவெல்லாம் போட்டுட்டே போனாங்கன்னு சொல்ல, அந்த பூவை வந்துட்டு குவோட சிஸ்டர் இருக்கால அவதான் செய்வா போல, அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம போட்டு போயிருக்கா. கரெக்டா இங்க இருந்து கல்யாண ஊர்வலமா போச்சுன்னு கேட்க, நம்ம கு சிஸ்டர் இருக்கால அவளதான் கல்யாண பொண்ணு மாதிரி வண்டிக்குள்ள வச்சு ஏமாத்தி கல்யாண ஊர்வலத்துக்கு எல்லாம் பெர்மிஷன் கொடுத்து தானே ஆகணும், அதனால ஊரை விட்டு இவங்க வெளியே அனுப்பியிருக்காங்க. கு பாக்குறான், இது கண்டிப்பா என் தங்கச்சி தான், ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க, சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள நம்ம லீலிக்கு அடுத்த வேலை வந்துருது. லீலி கிட்ட ராஜாவோட அசிஸ்ட் வந்து, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லூவை நீங்க புடிச்சிருக்கீங்கல்ல, அவரு மினிஸ்டருக்கு அடுத்த லெவல் போஸ்ட்ல இருக்கிற பெரிய அதிகாரி, அவரை எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க, அந்த லூவை ஏதோ பேசணும் அப்படின்னு ராஜா கூப்பிட்டிருக்காரு, பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லாம அவரை நீங்க புடிச்சு ஜெயில போட்டிருக்கீங்கன்னு தகவல் வந்துச்சு. ராஜா கோவம் ஆயிட்டாருமா. ராஜாவே இருந்தாலும் அவரால் ஆதாரம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது, ப்ளீஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்ல, நான் போய் ராஜாவை பாக்குறேன் அப்படின்னு லீலி கிளம்பி போறா. ராஜா கோவமா இருக்காரு. கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறா. ராஜா என்ன மன்னிச்சிருங்க, நான் வேற வழியே இல்லாம அவர் கஸ்டடியில எடுத்து வச்சிருக்கேன், நான் விசாரிச்சுதான் ஆகணும்னு சொல்ல, ராஜா பாக்குறாரு. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி இடத்துக்கு நீ போயிருப்ப, உன்னை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா, உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அப்ப இந்த லூவை புடிச்சு வச்சிருக்கேனே அதை பத்தி உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. கையில இருக்கிற அந்த பேப்பர்லாம் தூக்கி ராஜா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. லீலி லேசா வலிக்குது அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க, ராஜாக்கு மேல ரொம்ப பாசம் இருக்கு போல, மரியாதையா எதுவும் செய்யாம விட்டுடுறாரு. கொஞ்சமாவது உயிர் மேல அக்கறை வச்சுக்கோமான்னு சொல்ல, ராஜா நிறைய முக்கியமான குற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏதோ பின்னாடி பெரிய பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க, நான் அதுல இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னா யாராலையும் விசாரிக்க முடியாது, அதனாலதான் நானே விசாரிக்கிறேன்னு சொல்ல, இங்க பாரு ஆதாரம் இருந்தாதான் ராஜாவாவே இருந்தாலும் தண்டனை கொடுக்க முடியும், நீ என்ன பண்றன்னு எனக்கு நிஜமாவே புரியல, ரொம்ப தந்திரமான ஆளுங்களா இருக்காங்க, இதுல உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் ராஜா, கண்டிப்பா அதுல நல்லபடியா முடிவு வந்தே தீரும்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா ஷாவோ மாஸ்டரும் வெயிட் பண்ணிருக்காங்க. கையை ஒரு மாதிரி வச்சிருக்கீங்களே, ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு ஷாவ் கேக்குறான். அடிபட்டிருக்கு, சாட்டு அடி, இங்க பாருங்களேன், இதே மாதிரிதான் அந்த ஹன்ஷாவோட பாடி கிடைச்சதுல அந்த பாடியே அடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு அவ கையில இருக்கிற அடியை பத்தி கவலையே படாம லீலி அங்க இருந்து போயிடுறா. ஷாவோ மாஸ்டர் பாக்குறாரு, எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால ரொம்ப நாள் இந்த போஸ்ட்ல இருக்க முடியாது, ரிட்டையர்ட் ஆக போறேன், எப்படி நான் லீலிய தனியா விட்டு போவேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நம்பகமான ஆள் எனக்கு கிடைச்சாச்சு, என்னோட ரிக்வெஸ்ட போட்டு வைக்கிற, நீ பாத்துக்கோப்பான்னு சொல்ல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சும்மா புரியலன்னா சொல்லிட்டு இருக்காத, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை பொறுப்புல விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. ஷாவ் லேசா பயந்துட்டு லீலி பின்னாடியே மறுபடியும் கிளம்பி ஓடுறான். இந்த லூ இருக்கான்ல அதிகாரி, அவன் ஒரு கிளப்ல இருந்தேன்னு சொன்னால, அந்த கிளப்புக்கு விசாரிக்கிறதுக்கு தான் ஷாவ் லீலி 2 பேரும் வந்திருக்காங்க. அங்க சர்வர் பையன் கிட்ட நிறைய காசு கொடுத்து லீலி அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அந்த லூர் கார்ல அவர் இங்கதான் வந்தாரு, நான் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு ஃபுல் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கும் முன்னாடி நாள் இது ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷனே இந்த ஹோட்டல்ல நடந்திருக்கு. அங்க ஒரு பிசினஸ் மேன் லூ அப்படின்னு இன்னொரு லூ இருக்கான், அந்த லூ தான் அந்த செலிப்ரேஷனை நடத்தியிருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு பின்னாடியே ஓடி வர அப்படின்னு இந்த அதிகாரி லூ இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வந்து தண்ணியில கால் வலிக்கு பொத்தனை கீழே விழுந்துட்டான். சரியா அப்பன்னு பார்த்து டைம் இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு வெளியே வர ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் அவர் கீழே விழுந்தாருங்க. பாவம் அந்த பிசினஸ் மேன் லூ தான் இந்த காசெல்லாம் செலவு பண்ணி செலிப்ரேஷனை பண்ணாரு. ஆனா அந்த தண்ணியில பொண்ணு பின்னாடியே வலிக்கு விழுந்து இவர் எல்லா லைம்லைட்டையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த அதிகாரி லூ ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த இடத்துல கிளாக் இருக்கா அப்படின்னு கேட்க, வாட்டர் கிளாக் எல்லாம் வைக்கிற அளவுக்கு இங்க அவ்வளவு காசு வரது இல்லைங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அப்புறம் எப்படி உனக்கு டைம் தெரியும் அப்படின்னு கேட்க, வெளியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதை வச்சுதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சர்வர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க எந்த பொண்ணு
பொண்ணு பின்னாடி ஓடி வந்தாரோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்களும் அந்த அதிகாரி லூவும் ஒன்னாவா இருந்தீங்கன்னு கேட்க, ஆமா ஒன்னாதான் இருந்தோம், உட்காந்து மூணெல்லாம் கூட பார்த்தோம், ஸ்டார பத்தி கூட பேசிட்டு இருந்தோம், கவிதை எல்லாம் எழுதினாரு, என் அழகுல மயங்கி போயிட்டு என்னையும் நிலாவையும் கம்பேர் பண்ணி கவிதை எழுதினாருன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாவ் லீலிய கூட்டிட்டு வெளியே வரான். இந்த லூ அதிகாரி வீட்டுல நல்லா நிம்மதியா குளியல் போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு லீலி வந்துடுறா. ஒழுங்கு மரியாதை ஏஞ்சி எங்க கூட வா, எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, உன்னை விசாரிக்க போறோம் அப்படின்னு அவனை கூட்டு போயிட்டு ஜெயில போட்டுடுறா. ஏன்னா ரொம்ப நக்கலா பேசிட்டு இருந்த, ஆதாரம் கிடைச்சதும் வாய் கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. சரி நீ என்ன பண்ண, அந்த பொண்ணு பின்னாடி என்ன பண்ணன்னு கேட்க, அந்த பொண்ணு கூட நான் உட்காந்துட்டு இருந்தேன், நானும் அவ்வளோ அந்த அழகெல்லாம் பார்த்து மயங்கிட்டு இருந்தோம், நிலாவோட வெளிச்சத்தை பார்த்து அப்படியே மெய் சிலர்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த விசாரணையை பாக்குறதுக்கு ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் வந்திருக்கான். அப்படின்னு பார்த்து நிலால இந்த ஹாலோ வந்துச்சு பாருங்க, எவ்வளவு அழகா தெரியுமா இருந்ததுன்னு சொல்ல, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஷாவ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னமான கவிதையான ஆளு, அந்த பொண்ணுக்கு கவிதையெல்லாம் எழுதி தள்ளி இருக்கேப்பா அப்படின்னு லீலி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான், நீங்க சொல்ற டைம் ரொம்ப தப்பா இருக்கு, நீங்க நைட்டு 9 மணிக்கு கரெக்டா எப்போ அந்த பிரச்சனை நடந்ததோ அந்த டைம்க்கு தான் நிலாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த டைம்க்கு நிலாவை வெளியவே வரல, மேகமூட்டமா இருந்தது, ஹாலோ இருக்கே சுத்தமா தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்க சொல்ற டைம் தப்பு. நிலால ஹாலோ எப்ப தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 7 மணிக்கு, அந்த டைம்க்கு நீங்க அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவேளை நீங்க கீழே கூட விழுந்திருக்கலாம், ஆனா டைம் தப்பா இருக்கே, அப்ப நீங்க சொல்ற ஆதாரம் ஒத்து வரலையே அப்படின்னு சொல்ல அந்த ஆள் பயந்து போயிடுறான். ராஜாவோட அசிஸ்டன்ட், நல்லபடியா ஏதோ தீர்ப்பு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ், இப்போ அந்த ஆளை நீங்க ஜெயிலே வச்சு விசாரிங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ வேகமா ஒரு ஆள் வந்து லீலி கிட்ட, நாங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா ஆளுங்க பத்தல, ஆளுங்க வேணும்னு கேக்குறாருன்னு சொல்ல, இப்ப வந்துட்டா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி லீலி போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்களெல்லாம் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சுட்டு வெளியே எக்கச்சக்கமா ஆளுங்க நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் புதுசா வேற பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. நம்ம எதுவுமே செய்யாம இருந்தோம்னா வாழ்க்கையில அவ்வளவுதான், இப்படியே வாழ்ந்துட வேண்டியதான் அப்படின்னு கூவோட தங்கச்சி சொல்றா. உடனே ஒரு பொண்ணு வாயிலே இருந்து கையில இருக்கிற கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தங்க கயிறை வந்து கழட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பாத்துட்டு நம்ம கூ இருக்கான்ல, அவன் அப்புறம் ரீனா அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாடி கார்டு நேரா உள்ள வர இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம கூவோட சிஸ்டர் இருக்கான்ல, தலையில இருந்து ஹேர் பின் எல்லாம் கழட்டி அவன் காலே நல்லா குத்தி விட்டுடுறா. கூ நேரா வேகமா உள்ள ஓடி போறான், தங்கச்சிய பாக்குறான். அண்ணா நான் என்ன பண்ணிட்டேன் பாருனா அப்படின்னு தங்கச்சியால ஆரம்பிக்க, சாரிடா செல்லம் லேட்டா வந்துட்டேன், சாரி அப்படின்னு தங்கச்சிய கூ கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அங்க நம்ம லீலியும் வந்துடுறா. சண்டை ஆரம்பிக்குது. கையில ஏதோ வெடிகுண்டு மாதிரி அவங்க எடுக்க, லீலி அதை வெடிக்க விடாம தடுத்து நிறுத்துறா, அவங்கள கொலை பண்ணி. கூ தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட புது ஆளுங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கூவை அட்டாக் பண்றதுக்கு கையில வெப்பன் எடுத்துடுறான். தங்கச்சி பார்த்துட்டு வேகமா முன்னாடி போய் நின்னு நெஞ்சிலேயே அம்ப வாங்கிடுறா. ஆனா அந்த எடுத்த ஆளை நம்ம லீலி கொண்டுடுறா. ஆனா கூவோட தங்கச்சி, ஆனா நான் வீட்டுக்கு போகணும், என்ன வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியிலேயே உயிரை விட்டுடுறா. கூ பயங்கரமா கதறி ஆள ஆரம்பிக்கிறான். இப்பதான் அந்த சீக்கிரட் ஆளு ஒருத்தனை காட்டுறாங்க. முகம் யாருன்னே தெரியல. அவன் இருந்துட்டு, இங்க பாருங்க இது லூ இருக்கானே, அவன் பெரிய அதிகாரி, அவன்லாம் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அந்த கிளப்போட ஓனர் இருக்கான்ல, அவனால மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஜெயிலுக்கு கூட்டு போய் ஏதாவது உருட்டி கேட்டா சொல்லிட போறான், அதனால அவனை முதல்ல பத்திரமா பாத்துக்கோங்க, முடிஞ்சா அவன் கதையை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே பண்றோம் அப்படின்னு அந்த ஆளுங்க கிளம்புறாங்க. இந்த சீக்கிரட்டான ஆளு யாரு அப்படின்னு தெரியல. கூவோட சிஸ்டர் இறந்து போனது நம்ம லீலிக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு. எங்க ஹோட்டலுக்கெல்லாம் சீல் வச்சிடுறாங்க. அந்த ஆளை பிடிச்சு, அதாவது அந்த எம்ப்ராய்டரி ஷாப் ஓனர் இருக்கான்ல, அவனை கூட்டு வந்து ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க. இங்க பாருங்க, என்னங்க நாங்க பிராத்தல் நடத்துறோம்னு சொல்றீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த ஹூடா இருக்கான்ல, அவன் ஏதாவது பண்ணிருப்பான், அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் மேல நான் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சூசைட் பண்ணி இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இவன் தலையில இருந்து எல்லா ஹேர் பின்னையும் எடுங்க, இவன்ட்ட கையில ஷார்ப்பா எந்த பொருளும் இருக்க கூடாது, இவனை கட்டி போடுங்க அப்படின்னு லீலி சொல்லிட்டு ரீனாவோட காதுல இந்த ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரீனா நேரா அந்த அதிகாரிகளும் இருக்கான்ல, அவன் ஜெயிலு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்கடா, எல்லா உண்மையும் வரப்போகுதுன்னு சொல்ல, இந்த கிளப் ஓனரை கட்டி போட்டு முன்னாடியே உட்காந்து ஷாவும் லீலியும் கேம் எல்லாம் விளையாடுறாங்க. கேம் எல்லாம் விளையாடிட்டு அந்த பேப்பர்லாம் வேணும்னே ஷாவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த லூ அதிகாரி முன்னாடி இவங்க ஏதோ நிறைய விசாரிச்சு டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு வேற உள்ள வந்துட்டு இருக்கு. ஏதோ அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னதால ஸ்பெஷல் சாப்பாடு உள்ள வர மாதிரி இந்த கிளப் ஓனருக்கு ரெடி பண்ணிருக்காங்க. நான் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்ல, வேணும்னே எதுக்காக இப்படி பண்றீங்க, நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். யோ இங்க இருந்து நீ கத்துனா யாருக்கு அதுலயே விழாது, நல்லா நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்பான், இறுதி முடிவு எப்படியோ வரப்போகுது, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு லீலி சொல்றா. உனக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்குறேன், யோசிச்சு சொல்லு அப்படின்னு.
அங்க இருந்து நேரா அந்த அதிகாரி கிட்ட போயிட்டு, யோ லூ, அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இதுக்கும் மேல நீ வந்துட்டு அமைதியாவே இருக்க போறியான்னு கேட்க, அவன் ஒரு பிசினஸ் மேனுங்க, அவனுக்கு என்ன அறிவு இருக்க போகுது, அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பான். என்கிட்ட என் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்ல, சரி நீயும் யோசிச்சு சொல்லு, எந்த அளவுக்கு உண்மையை சொல்றியோ அந்த அளவுக்கு நீ எஸ்கேப் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்லிட்டு இருக்கா. எந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்னு லூ அதிகாரி யோசிக்கிறான். அதுக்குள்ள லூ அதிகாரியோட ஓவியத்தை வரைஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவனை பாத்திருக்கியான்னு கேட்க, ஆமா இவனை நாங்க பாத்திருக்கோம், இவன் தான் அடிக்கடி வருவான் அப்படின்னு சொல்ல லீலி கேக்குறா, வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு. ஒரு பொண்ணு திரும்பி பாக்குறா, இன்னொரு பொண்ணு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துடுறா. மத்த எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு அவங்க முகம்லாம் தெரியாது அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சின்ன டீடைல் இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்னு லீலி சொல்லும் போதே தகவல் வருது, கூவோட தங்கச்சி இறந்து போனதால கூ கோவத்தோட நேரா ஜெயிலுக்குள்ள கத்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. லீலி வேகமா ஓடுறா, உள்ள போய் பாக்குறா, எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு கூ நேரா உள்ள ஓடி இருக்கான். கூ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கத்திட்டே நேரா உள்ள போய் பாக்குறா. கூ இன்னும் எதுவுமே பண்ணல, ஆனா அதுக்குள்ள இந்த ஆள் இருக்கான்ல கிளப்போட ஓனர், அவனே கையில ஏதோ பென்சில் எடுத்து அதை வச்சு கழுத்துல குத்திட்டு அங்கேயே இறந்து போயிருக்கான். கூவே ஷாக் ஆயிருக்கான். அதை விட லீலி அதிகமா ஷாக் ஆயிருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.